بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيد المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம தொடர்படியாக இஸ்லாமிய வரலாற்று வகுப்புகளை படிச்சுக்கிட்டே வர்றோம். மற்ற பாடங்களுக்கும் வரலாற்றுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற எல்லா பாடங்களும் படிப்பதை கொண்டு ஒரு மனிதனுடைய அறிவு மேம்படும், அவனுடைய நாலேஜ் டெவலப் ஆகும். ஆனா வரலாற்றுகள் படிப்பதின் காரணமாகத்தான் ஒரு மனிதனுடைய சம்யோகித புத்தி, சிந்தனை, ஆற்றல், தோல்விக்கான காரணம், வெற்றிக்கான காரணம், வாழ்க்கைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துட்டு போனாங்க, அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படிங்கிற எல்லா தெளிவுகளுமே வரலாறுகள் படிப்பதன் மூலமா தான் அறிய முடியும். எந்த சமுதாயம் வரலாறுகளை தெளிவாக புரிதலோடு படிக்குதோ அந்த சமுதாயம் மட்டும்தான் வரலாறுகளை உருவாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாற தெரியாத, வரலாறை கற்றுக்கொள்ளாத சமுதாயம் வரலாறை உருவாக்கவும் முடியாது, தன்னுடைய இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. பலகீனமான சமூகமாக அவங்க மாற்றப்பட்டுவாங்க. மஷாலா, நம்ம கடந்த 3 நாட்களாக வரலாற்று வகுப்புகளை படித்து இன்னைக்கு 4வது வகுப்பு. இது வரலாறுகளை மொத்தம் 4 பகுதிகளாக நாங்க பிரிச்சு படிக்கிறோம். இது ஒரு பயான் நிகழ்ச்சி கிடையாது. பயான்கள் மாதிரி கேட்டு போயிடக்கூடாது. மாறாக ஒவ்வொரு பாடத்துக்கு பிறகும் நீங்களே அதை யோசிச்சு பார்க்கணும். உங்க வீடுகள்ல குழந்தைகள், மனைவி மக்கள், நண்பர்கள், உறவுகள் அவங்களோட பேசும்போது டிஸ்கஷன் பண்ணணும். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் இந்த பூமிய, மலக்குகள், வானவர்கள், அண்ட சராசரங்கள், உயிர்கள், இப்படி எல்லாத்த பத்தியும் குர்ஆன் இவ்வளவு அழகா சொல்லுதே. அப்ப நாம படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் குர்ஆன் சொல்லுதே அப்படிங்கிற அந்த தெளிவான பார்வை நமக்கு வேணும். வரலாறுகள் 4 பகுதிகளாக நாங்க பிரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். முதல் பகுதி இந்த பிரபஞ்சத்தினுடைய உருவாக்கம், அண்ட சராசரங்களுடைய உருவாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மாஷா அல்லாஹ் இன்னையோட படிச்சு முடிக்க போறோம். 2வது பகுதி, வரலாற்றினுடைய 2வது பகுதி அப்படிங்கிறது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்ததிலிருந்து, மனிதன் உலகத்துக்கு வந்ததிலிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி தூதராக, இறுதி காத்தமுன் நபியீன், இறுதி ப்ராஃபட்ஸாக, பயம்பராக உலகத்துக்கு வந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலம் வரைக்கும் உண்டான வரலாற்று தொகுப்பு. இது 2வது பகுதி. வரலாற்றினுடைய 3வது பகுதி அப்படிங்கிறது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலிருந்து கிபி 1600 வரைக்கும், 1600 அது வரைக்கும் உண்டான வரலாற்று தொகுப்பு. அந்த காலத்துக்கு பேரு The Golden Age of Islamic Time, இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ், இஸ்லாமிய பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அந்த 1000 வருஷம் மிக முக்கியமான ஒரு காலம். 4வது காலம்ங்கிறது இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலம். 1600க்கு பிறகு இஸ்லாமிய சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வடைந்து, பலகீனமடைந்து, இப்ப இந்த பலகீனத்துக்கான காரணம் என்ன? இத்தனை அரபு நாடுகள், இவ்வளவு முஸ்லிம்கள், இவ்வளவு இருந்தும் நம்ம ஏன் பின்தங்கிய சமூகமாக இருக்கிறோம்? காரணம் என்ன அப்படிங்கிற 1600 இருந்து 2025 வரைக்கும் உண்டான வரலாற்று தொகுப்பு. இந்த 4 பகுதிகளையும் சேர்த்துதான் நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பாடத்தினுடைய ஆரம்பத்துல நம்ம என்ன படிக்கிறோங்கிற தெளிவும் ஒரு பார்வையும் நமக்கு வேணும். ஏதோ அசர்த்து பேசுறாங்க, நம்ம ஏதோ கேட்கிறோம்னு கலைஞ்சு போயிடக்கூடாது. சில விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம கேட்க கேட்க நீங்க உங்க பிள்ளைகளை, நீங்க உங்க ஜெனரேஷனை, நீங்க உங்க சந்ததிகளை, நசில்களை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக மாறும். வரலாறுகள் அவ்வளவு முக்கியமானது. இருக்கிற சப்ஜெக்ட்லயே மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வரலாறு தான். ஓகே, நம்ம நேத்து வரை என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஜின்கள் ஏன் படைக்கப்பட்டாங்க, படைக்கப்பட்ட பிறகு அவங்க ஏன் தண்டிக்கப்பட்டாங்க,
அந்த தண்டிக்கப்பட்ட ஒரு ஜின்னில இருந்து அஸ்ராசில் ஜின் எப்படி வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டுச்சு, அந்த ஜின்னு எதனால, அந்த ஜின் எப்படி மனிதனை பார்த்து பொறாமப்பட்டுச்சு, எதனால அல்லாஹ் மனிதனை படைச்சான், அதுக்கப்புறம் அந்த ஜின் இறைவனுக்கு மாறு செஞ்சிச்சு, அந்த ஷைத்தான் இறைவனுக்கு மாறு செஞ்சதன் காரணமா அல்லாஹ் சபிச்சுட்டான் அப்படிங்கிறத படிச்சோம். அதுக்கு பிறகு சபிச்சதுக்கு பிறகு ஷைத்தான் அல்லாஹ்ட்ட துவா செய்யறான், எனக்கு நீ என்ன செய், துவாக்கள் எனக்கு சில விஷயங்களை கொடுக்கணும்னு கேட்கிறான். அந்த 4 விஷயங்களை பத்தி நேற்று நம்ம படிச்சோம். இது சூரத்துல் அஅராஃப்ல 7வது ஆயத்திலிருந்து 25வது ஆயத்து வரைக்கும் நீங்க வாய்ப்பு இருந்தா குர்ஆன உருது தர்ஜுமாவோட எடுத்து படிங்க, தமிழ் தர்ஜுமாவோட எடுத்து படித்து பாருங்க. 7வது ஆயத்திலிருந்து சூரத்துல் அஅராஃபுடைய அத்தியாயத்துல 7வது ஆயத்திலிருந்து 25வது ஆயத்து வரைக்கும் இந்த ஷைத்தான் மனிதனோடு எப்படி நடந்து கொண்டான், மனிதனை எப்படி வெறுத்தான், மனிதனை ஏன் பழிக்கு பழி வாங்க விரும்புறான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை நீங்க படிச்சு பார்க்கணும், அவசியம் படிச்சு பார்க்கணும். அப்பதான் நான் பேசுறதும் நீங்க கேட்கறதும் சிங்கா இணையும். இல்லைன்னா மறந்து போயிடும், திரும்பி உங்கள்கிட்ட கேட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதே போல 4 துவாக்களை ஷைத்தான் வாங்கி உடனே இப்ப என்ன செய்யறான், அப்ளை பண்றான். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு, இந்த ஒரு பக்கத்து நடக்குது, படைச்சு அவர்களை மலக்குமார்களை சஜிதா செய்ய வச்சு ஷைத்தான் அந்த நேரத்துல மறுத்து அவன் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுறான். அந்த நேரத்துல அல்லாஹ் மனிதனுக்கு சொன்னா, இந்த உலகத்துல சுவர்க்கத்துல சந்தோஷமாக நீ வாழலாம், உனக்கு இணையாக ஒரு மனிதனுடைய ஹஜ்ரத் ஆதம் நபியினுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை படைத்தான், ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அப்படிதான் என்னன்னா, ஒரு பெண் அப்படிங்கிறவங்க ஆணிலிருந்து ஒரு பகுதி தான். எங்க உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்முடைய மனைவி யாருன்னா நம்முடைய நப்சுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அமையிற மனைவி இருக்கிறாங்கல்ல, அவங்க வேற யார், நம்முடைய நப்சு தான் நம்முடைய மனைவி. நம்ம மனம் சரியாக இருந்தா நம்ம மனைவி சரியா இருப்பாங்க. நம்ம மனம் கெட்டு போச்சுன்னா நம்ம மனைவியும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அதனுடைய விளைவுதான் நம்முடைய மனைவி. நம்ம கிட்ட இருந்து வந்தவங்க தான் அவங்க, நம்ம கிட்ட இருந்து வெளியானவங்க தான் அவங்க. ஓகே, அப்ப ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட இருந்து எடுத்து உருவாக்கின ஒரு பெண் தான் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் சொன்னா, அந்த ஒரு மரத்தை நெருங்காதீங்க. தொடர் ஆயத்துல சொல்றான் எப்படி ஷைத்தான் உங்களை வழிகெடுத்தான்னு. அந்த சூரத்துல் அஅராஃப்ல அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். இந்த சூறாவை எடுத்து நீங்க படிச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமாக சொர்க்கத்துல இருக்கிறாங்க. எந்த மரத்தை தொடக்கூடாதுன்னு சொன்னானோ, கோதுமை கனின்னு சொல்றாங்க சில பேர் இமாம்கள், அதுல நிறைய அந்த பழத்துக்கு பேர் நிறைய கருத்து வேறுபாடுகள். அந்த கனி சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, மனிதனுடைய உடல் உறுப்புகள், மறைக்கப்பட்ட உறுப்புகள் வெளியாயிருச்சு. எப்ப அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ 2 பேருமே, ஷைத்தான் சூழ்ச்சி செஞ்சு போய் அவங்க உள்ளத்துக்குள்ள போயிட்டான். எப்படி அல்லாஹ்ட்ட கேட்டான், மனிதனுடைய ரத்தத்துக்குள்ளயும் சதைக்குள்ளயும் அவன் சிந்தனைகளுக்குள்ளயும் நான் பயணிக்கணும், அவன் முன்னாடியும் ஷமாயிலும் முன்னாடியும் நான் பின்னாடியும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் எல்லா புறத்திலிருந்தும் நான் அவனை வழிகெடுக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டான். அல்லாஹ் சரின்னு சொல்லிட்டான். அதே போல ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய், நீங்களும் உன் கணவரும் இந்த பழத்தை சாப்பிடுங்க, இந்த பழம் சாப்பிட்டா சொர்க்கத்திலே நிரந்தரமாக நித்திய ஜீவனாக நீங்க வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்றான். இதை நம்பிய இந்த பெண்மணி, இந்த பெண்கள், அந்த பெண் என்ன செஞ்சுட்டாங்க, நம்பிட்டாங்க. நம்ம இங்கே இருந்துருவோம். அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும்னு அவங்க செய்யல, ஆசையின் காரணமாக. ஒரு மனிதனை அல்லாஹ் ஷைத்தான் எப்படி தூண்டுவான்னா, ஆசையை போட்டுதான் தூண்டுவான். எடுத்தோடனே தப்பு செய்யன்னு சொல்ல மாட்டான், எடுத்தோடனே போய் தப்பு செய் அப்படின்னு சொல்ல மாட்டான். நீ தப்பு செஞ்சா இந்த சுகம் கிடைக்கும், நீ இன்பமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், உன்னை யாரும் பார்க்கல. ஒரு மனிதனை ஷைத்தான் எப்படி வழிகெடுக்கிறான் அப்படிங்கறதையும் அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா உள்ளுக்குள்ள போய் அப்படியே நோண்டுவான், நம்மள போய் நோண்டுவான். இதை செய், இதை செய், இதை செய். முதல் தடவை மறுப்போம், 2வது தடவை வேணான்னு சொல்லுவோம், 3வது தடவை அந்த சுகத்தை காட்டிடுவான். இந்த சுகம் தெரிஞ்சவனே மாட்டிக்கும். போய் வெட்டுக்கிளி லைட்ல உட்கார்ற மாதிரிதான். ஒவ்வொரு பூச்சிக்கும் தெரியும் லைட்ல உட்கார்ந்து செத்து போயிடும், செத்துரும், உட்கார்ந்து செத்து போயிடும். ஆனா வேற வழி கிடையாது, அந்த லைட் அப்படி ஈர்த்துரும். அது போலதான் இந்த உலகத்துல ஷைத்தான் மனிதனை ஈர்க்கிறான். இத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தவிர்த்து கொள்ளலாம். இது ஒரு அறிவு தான், ஒரு நாலேஜ். இந்த அறிவு நமக்கு கிடைச்சிருச்சு, விளங்கிருச்சு அப்படின்னா நமக்கு தவிர்த்து கொள்ளலாம்.
குர்ஆன் சொல்லுது இத. ஷைத்தான் எப்படி மனிதனை வழிகெடுப்பான்? அவனுக்கு முதல்ல இல்ம தடை செய்வான், அறிவை கொடுக்காம இருப்பான், இந்த நாலேஜை கொடுக்க விடாம பண்ணுவான். ரெண்டாவது ஆசைகளை தூண்டுவான், உள்ளுக்குள்ள ஆசைகள் தூண்டப்படும். மூன்றாவது இன்பங்கள் காட்டப்படும், அப்படியே இன்பமா இருக்க முடியும். மது குடிச்சா, போதை வஸ்துக்கள் சாப்பிட்டா, அசிங்கமான படங்கள் பார்த்தா இன்பமா இருக்கலாம். மனிதனுடைய ரசாயனம், ஒரு தப்பு செஞ்சா மனிதனுடைய மூளையில டோபமைன் அப்படின்னு ஒரு என்சைம் உண்டாகும். ஆன்மீகம் அப்படி சொல்லுது, சுகம்னு சொல்லுது. அறிவியல் என்ன சொல்லுது? அதுக்கு பேர் டோபமைன் அப்படின்னு சொல்லுது. டோபமைன் மனிதனுடைய மூளையில பல ரசாயனங்கள் தோன்றும். தப்பு செய்ய ஒரு மனிதன் மூளையில டோபமைன் அப்படின்னு ஒரு தண்ணி மாதிரி ஒரு திரவம் உண்டாகும். அந்த திரவம் என்ன செய்யும்னா மனிதனுடைய மூளையில படர்ந்து போகும், படர்ந்துரும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆன உடனே அந்த தப்பை செய்கிற வரைக்கும் அவனால வேற எதையுமே ஈடுபடுத்த முடியாது. தப்பு செஞ்சாதான் அவன் நிம்மதி அடைவான். தண்ணி அடிக்கிறவன், ஷராப் குடிக்கிறவன் ஷராபை குடிச்சாதான் அவன் அமைதியாவான். விபச்சாரம் செய்யறவன் விபச்சாரம் செஞ்சாதான் அமைதியாவான். ஏமாத்துறவன், பொய் சொல்றவன், திருடினாதான் அமைதியாவான். அந்த டோபமைன் ஊற ஆரம்பிக்கும். இமாம்கள் சொல்றாங்க, இந்த நேரத்துல மனிதர்கள் எப்படி தவறுனது தவிர்த்து கொள்றது? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த நேரத்துல மனிதன் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சத்தமிட்டு சொல்லணும். நம்முடைய உடல் கேட்கும்படி, உடல் உறுப்புகள் கேட்கிறபடி அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது அந்த டோபமைனுடைய தன்மை குறையும்னு சொல்றாங்க. அதனாலதான் சயின்ஸ் அதை என்ன சொல்லுதுன்னா, தப்பு செய்ய தோணும் போது கண்ணை மூடிக்கிட்டு 1 2 3 4 5 என்னன்னு சொல்லுது. சயின்ஸ் சொல்லுது, எப்பெல்லாம் உனக்கு தப்பு தோணுதோ அப்பெல்லாம் நீ என்ன செஞ்சு கண்ணை மூடிக்க, 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லு, உன்னுடைய ஆசைகள் குறையும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனா நமக்கு ஆன்மீகம் என்ன சொல்லுது? அல்லாஹ்ங்கிற வார்த்தையை உச்சமிட்டு சத்தமிட்டு சொல்லு, உன்னுடைய டோபமைன் குறைய ஆரம்பிக்கும், உன் ஆசைகள் குறையும். அப்ப ஷைத்தான் என்ன பண்ணிட்டான்? மனசுக்குள்ள போய், உள்ளத்துக்குள்ள போய், ரத்தத்துக்குள்ள போய் ஹஜரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், நீ சாப்பிடு, சாப்பிட்டா இங்கேயே வாழ்ந்துடலாம், இங்கேயே இருந்துடலாம். நீ மட்டும் சாப்பிடாத, உன் கணவனையும் சேர்த்து சாப்பிட வை. 2 பேரும் சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுடைய மறைவிடங்கள், அவங்களுடைய வெட்கஸ்தலங்கள் ஓபன் ஆயிடுச்சு. மலம் கழிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. மலம் கழிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் சோதனையின் அடிப்படையில தான் கொடுக்க முடியும். எதையுமே டக்குன்னு தூக்கி கொடுத்துட முடியாது. அதனுடைய தன்மைகள் தெரியாது, தன்மைகள் தெரியாது. அல்லாஹ் அப்படி ஒரு மரத்தை படைச்சு மனிதனை சோதிக்கிறான். மனிதனை சோதிக்கிறான். நான் படைத்த இந்த படைப்பு நான் சொல்வதை கேட்கிறதான்னு பார்க்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் இவன் எப்படி இருப்பான்னு சொல்லி. ஆனா அவனை சோதிக்கிறான். சோதிச்சா அவன் தவறு செஞ்சுட்டான். தவறு செஞ்சுட்டான். அல்லாஹ் சொல்ற, நீங்க 2 பேரும் கீழே போயிருங்க. ஷைத்தான அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட சைத்தான். ஷைத்தான் அவன் சபிக்கப்பட்டு கீழே இறக்கப்பட்டான். ஆனா ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தவறு செய்ததின் காரணமாக தன் தவறை நினைச்சு வருத்தப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, நீ இந்த பூமியை சொர்க்கத்துல வாழ முடியாது, நீ மலம் ஜலம் கழிக்க போற, நீ உலகத்துக்கு போன்னு சொல்லிட்டான். அதுக்குன்னு ஒரு உலகம் இருக்குன்னு இங்க அனுப்பிட்டாங்க. இங்க வந்துட்டா ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் தன் தவறை எண்ணி அழுதாங்க. தன் தவறை எண்ணி, தப்பு செஞ்சிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம். அல்லாஹ் சொல்லிட்டா, நீ இப்படி தப்பு செய்ததன் காரணமாக உலகத்துல நீங்கள் துரோகிகளாக, சண்டை போட்டு எதிரிகளாக வாழுவீங்கன்னு சொல்றாங்க. மனிதர்கள் அடிச்சுக்கிட்டு வாழுவீங்க அப்படின்னு சொல்லிதான் இறக்கணும் பூமியில. ஆனா அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மன்னிச்சுட்டான் மனிதன். ஓகே, ஷைத்தானும் தவறு செஞ்சான், நம் பாபா ஆதம் நபியும் தவறு செஞ்சாங்க, 2 பேருமே தப்பு செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் ஷைத்தான சபிச்சுட்டான், ஆதம மன்னிச்சுட்டான். காரணம் என்ன? ஷைத்தான் தண்டிக்கப்பட்டதின் காரணம் என்ன? நமது பாபா ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கப்பட்டதின் காரணம் என்ன? இமாம்கள் எழுதுறாங்க, மிக ஆழமான விஷயம். 2 பேருமே உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. ஷைத்தானும் அனுப்பப்பட்டான், ஆதம் நபியும் அனுப்பப்பட்டான். ஆனா ஷைத்தான் தன் தவற உணரல, மாறாக மனிதனை பழிக்கு பழி வாங்கணும்னு உறுதி கொண்டு வந்துட்டான். நான் இந்த நிலைக்கு காரணம், நான் சபிக்கப்பட்டதுக்கு காரணம், நான் துரத்தப்பட்டதுக்கு காரணம் இந்த மனிதன் தான். இவரை நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். சூரத்துல் அராஃப்ல அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்றான். சைத்தான் பேசுறது அல்லாஹ் அப்படியே சொல்றான்.
நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். நரகத்தினுடைய வாசல்ல போய் நிப்பாட்டுவேன்னு சொல்றோம், அல்லாஹ்ட்ட சொல்றோம் ஷைத்தான். இப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த உலக வாழ்க்கை என்பது நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு ஜாதி பிரச்சனையோ, பொருளாதார பிரச்சனையோ, சம்பாதிக்கிற பிரச்சனையோ, நாட்டு பிரச்சனையோ, மத பிரச்சனையோ கிடையாது. இந்த உலகத்துல இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் உண்டான போராட்ட களம். நம்ம ஏமாந்துடக்கூடாது. இன்னஹு லகும் அதுவும் முபீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான விரோதி. அவன் உங்களை வழிகெடுக்கத்தான் முயற்சி செய்வான். அவனுடைய வலைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள்னு சொல்றான். லா தத்தகிது குத்துவாத் ஷைத்தான். அவனுடைய அடித்துவடியை பின்பற்றாது. அவன் சொல்றதை கேட்காதீங்க. அவன் என்ன சொல்றான்? நீ என்னதான் சொல்லு, நான் மனிதனை எப்படியாவது வழிகெடுத்துருவேங்கிறான். இப்ப நம்ம எல்லாரும் ஒன்ன புரிஞ்சுக்கணும், இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது இதுல போராட்டம், பிரச்சனை, சண்டை, சம்பாத்தியம், வீடு, மத சண்டை, நாட்டு சண்டை, இது மாதிரி பல சண்டைகள் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மனிதனையே மோத வைக்கிறான் சைத்தான். இந்த உலகத்தை, இந்த மனித இனத்தை அழிக்கிறதுக்கு தான் அவனுடைய பெரும் திட்டம். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது. இஸ்லாத்தினுடைய மிக ஆழமான கருத்தியல் இதுதான். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம். சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடாதீங்க, அழிச்சுக்காதீங்க, ஒருத்தவங்க பெருமை அடிக்காதீங்க, பொறாமை கொண்டாதீங்க, அடுத்தவங்க மீது பழிக்கு பழி வாங்கணும்னு எண்ணாதீங்க. இந்த உலக வாழ்க்கை நிச்சயமாக அழியக்கூடியது. உங்களை எல்லாத்தையும் ஷைத்தான் திட்டமிட்டு வழிகெடுக்க முயற்சிக்கிறான், ஏமாந்துடாதீங்கன்னு சொல்றோம். அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்து அழுதாங்க, அழுது கொண்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 வருஷம் அழுத்ததாக இமாம்கள் சொல்றாங்க. தன் வாழ்க்கையை தப்பனிட்டோம், என்ன படைச்சு அவன் ரூஹ கொடுத்து அவனை எல்லா மலக்குமார்களுக்கு முன்பதாக அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தி எல்லா மலக்குமார்களையும் எனக்கு சஜிதா செய்யன்னு சொல்லி எல்லாத்தையும் ருக்கு கண்ணியப்படுத்த வச்சு என்னைய உயர்வான படைப்புன்னு சொல்லி இவ்வளவும் பண்ணிய அல்லாஹ் அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் கேட்காம விட்டுட்டனே அப்படின்னு நினைச்சு ஒரு பக்கத்து வருந்தான். இன்னொரு பக்கத்து என்னன்னா, நான் கெட்டது மட்டும் இல்ல, என் வருங்கால சந்ததிகளையே பழிக்கு பழி வாங்கிடுவானே ஷைத்தான் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுதான், ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டான். அல்லாஹ் தஆலா இறுதியாக அவங்க கேட்ட துவா, அந்த துவாவை நம்ம அடிக்கடி அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, இந்த துவா மனனம் செய்யுங்க, இந்த துவாவை எழுதி மனப்பாடம் செய்யுங்க. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், நாங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு நாங்களே துரோகம் இழைச்சிட்டோம், எங்களுக்கு நாங்களே தப்பு செஞ்சுக்கிட்டோம். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்துக்கிட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்களை நீ மன்னிக்கல, எங்க மீது நீ இரக்கம் காட்டலனா கைசேதமுடைய மக்களாக நாங்க மாறிடுவோம் அப்படின்னு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு அழுதாங்க. அல்லாஹ் திரும்ப திரும்ப அழுதாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு தடவை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி சொன்னா, ஜிப்ரீலே நீங்க போய் ஆதம்கிட்ட சொல்லுங்க, நான் ஆதம் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் அல்லாஹ் கேட்டான். நீ ஏன் இப்படி துவா செஞ்ச? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, உன்னை படைச்சதுன்னா, ஷைத்தானை படைச்சதுன்னா, அந்த மரத்தை படைச்சதுன்னா, மரத்துக்கு போக வேணாம்னு சொன்னதுன்னா, அங்க பழம் சாப்பிட வச்சதுன்னா எல்லாமே நான் தான். ஆனா காரணத்தை நீ ஓ மேல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது பாபா சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் உன்னை கண்ணியப்படுத்த விரும்பினேன்னு சொன்னான். ஆனா ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், தன் தப்ப இறைவன் மீது சாட்டினான். தான் தப்பு செஞ்சுட்டு இறைவனை குற்றம் சாட்டினான், நீதான் காரணம்னு சொன்னான். ஆனா நமது பாபா அப்படி சொல்லல. பாபா என்ன சொல்லிட்டாங்க, நம்முடைய பாபா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, எனக்கு நானே தப்பு செஞ்சுக்கிட்டேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னா, அவனை நேசிக்கிறேன், அதனாலதான் அவனை நேசிக்கிறேன். மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தவறு செய்துட்டு திரும்பி அல்லாஹ்ட்ட மீள்றது. ஷைத்தான் வெறுக்கப்பட்டது காரணம் என்ன, தப்பு செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துது. வாழ்க்கையில எப்பயுமே நம்ம தவறுகள் செய்யக்கூடியவங்க தான்.
நம்மள அறியாமையே தவறு செஞ்சிருவோம். சில நேரங்கள்ல தவிர்த்துக்க முயற்சிக்கணும். அப்படி தப்பு செஞ்சுட்டாலும் அல்லாஹ்ட்ட திரும்ப மீளக்கூடியவங்களாக, தௌபா செய்யக்கூடியவங்களாக, அல்லாஹ்ட்ட அழுகக்கூடியவங்களாக மாறும் போது அல்லாஹ் நம்மை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இதை புரிஞ்சுக்கணும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கப்பட்டாங்க. மன்னிக்கப்பட்ட பிறகு வருத்தப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா 4 துஆக்களை ஹஜ்ரத் ஆதம் நபிக்கு கொடுத்தான். அல்லாஹ் 4 துஆக்களை ஆதம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். 4 விஷயங்களை ஷைத்தான் அல்லாஹ்ட்ட இருந்து கேட்டு வாங்கினான் மனிதனை வழிகெடுக்கிறது. அல்லாஹ் 4 விஷயங்களை ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்தான். ஒன்று, ஆதமே நீங்க பயப்படாதீங்க. உங்களை நினைத்தோ உங்கள் சந்ததிகளை நினைத்தோ நீங்க பயப்படாதீங்க. ஒரு மனிதன் தப்பு செய்யறதுக்கு ஒரு ஷைத்தான் தான் ஒரு கூட இருக்கிறான். அல் ஹன்னாஸ் அப்படிங்கிற ஷைத்தான் நம்ம கூடயே இருக்கிறான், நம்மளை வழிகெடுக்கிறது. அதுமே நீங்க பயப்படாதீங்க. உங்க இனத்தை, ஒவ்வொரு தனி மனிதனையும் பாதுகாக்க நான் 5 மலக்குகளை கொடுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்கிறான். வழிகெடுக்க ஒரு ஷைத்தான், ஆனா வழி நடத்த, நேர் வழி காட்ட நமக்கு 5 மலக்குகள் நம்ம கூட இருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், முன்னாடி பின்னாடி, வலதுபுறம் இடதுபுறம், 4 புறத்திலிருந்தும் நான் மனிதனை பாதுகாக்கின்றேன்னு சொல்றான். அதனாலதான் உலகத்துல இன்றளவும் கெட்டவர்களை விட நல்லவர்கள் ஜாஸ்தி. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஈமான் கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் உலகத்தில் நல்லவர்கள் அதிகமா கெட்டவர்கள் அதிகமானா உலகத்துல நல்லவர்கள் தான் அதிகம், கெட்டவர்கள் மிக குறைவு. ஆனா என்ன பிரச்சனைனா, கெட்டவர்கள் வெளி ஆகிறான், நல்லவர்கள் வெளி வர்றதில்லை. நமக்கு என்னன்னு ஒதுங்கி போறோம். நம்ம தீமை செய்யக்கூடியவன் கொஞ்சம் துணிச்சலாக வேலை செய்யறான். உலகத்துல தப்பு செய்யறவன், பெரும் பாவங்கள் செய்யறவன் ரொம்ப கம்மிதான், ரொம்ப கம்மிதான். ஆனா அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களை வழி நடத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யறது இல்லை. நம்ம ஊர்ல இளைஞர்கள் ட்ரக்ஸ் பயன்படுத்துறாங்க, கெட்டு போயிட்டாங்கன்னு பேசுறோம். ஆனா அதற்காக தீர்வுகளை என்ன செஞ்சோம்னா செய்யல. அதற்கான என்ன முயற்சிகள் செய்தோம்? ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மஹல்லாவுடைய இளைஞர்களை ஒன்று சேர்க்க முயற்சிக்கணும். ஆரம்பத்தில் 2 பேர் தான் வருவாங்க, விடக்கூடாது. 2 3 மாத்தணும், 3 5 மாத்தணும், 5 10 மாத்தணும். ஒரு 6 மாசம் முயற்சி பண்ண ஒவ்வொரு மஹல்லாவும் அந்த மஹல்லாவுடைய இளைஞர்கள் 50 பேர்த்த கையில் எடுக்க முடியும். எடுக்க முடியும், நிச்சயமா எடுக்க முடியும். எவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க பாரு, எடுக்க முடியும் நம்மளால. ஆனா அதற்காக முயற்சிகள் நம்ம செய்வதில்லை. சும்மா கவலைப்படுவோம், டீ குடிக்கும் போது பேசுவோம், ஜும்மாவுல பேசுவோம், கலந்து போயிடுவோம். கெட்டு போயிட்டான், இந்த காலத்து பசங்க எல்லாம் கெட்டுட்டாங்க, எல்லாம் ட்ரக்ஸ் மோசம் அப்படின்னு பேசிட்டு போயிடுவோம். அதற்காக என்ன வழிமுறைகள் இருக்கு, என்ன தீர்வுகள்? அப்ப மனிதனை வழிகெடுக்க ஒரு ஷைத்தான் இருக்கிறான். ஆனா அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாக்க 5 மலக்குகளை கொடுக்கிறான். 2வது சொன்னாங்க, ஆதமே நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 2வது துஆவை கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதன் மௌத்து வரைக்கும் அவனுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மௌத்து வரைக்கும் கர்கரா அப்படி ஒரு மனிதன் இழுப்பான். உயிர் போகும்போது ஒரு இழுவை இழுக்கும், நமக்கு எல்லாத்துக்குமே அப்படி இழுக்கும் உயிர் வெளியாகும் போது. அப்படி இழுக்கிற வரைக்கும் உனக்கு நேரம் கொடுக்கப்படும். அந்த நேரத்துக்குள்ள என்ன ஒரு தடவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் அல்லாஹ் அப்படின்னு ஒரு தடவை ஒரு மனிதன் சொல்லிட்டாலும் நான் அவனை மன்னிச்சிருவேன், அவனை நான் ஏற்றுக்கொள்வேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒரே ஒரு தடவை. 3வது, ஒரு மனிதன், ஷைத்தான் கேட்டான், மனிதன் ரத்தத்துக்குள்ள, சிந்தனைகளுக்குள்ள, அறிவுகளுக்குள்ள போய் வழிகெடுக்கணும். அல்லாஹ் சரின்னு சொல்லிட்டான். ஹஜ்ரத் ஆதம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா, ஒரு மனிதன் ஒரு தவறு செய்தால் ஒரு தவறு தான் எழுதப்படும். ஒரு மனிதன் ஒரு தப்பு செய்யறான், ஒரு தப்பு தான் எழுதப்படும். ஆனால் ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்தால் 10 இருந்து 700 மடங்கு எழுதப்படும். நன்மையுடைய பயன் ரொம்ப பெருசு. தீமையை விட நன்மை 700 மடங்கு ஆற்றல் படைத்தது. நல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். தீமைகளை விட நன்மைகள் 700 மடங்கு ஆற்றல் படைத்தது. ஒரு மனிதன் ஒரு தப்ப நினைச்சா தப்பு கிடையாது, எழுத மாட்டான். ஆனா ஒரு மனிதன் ஒரு நன்மையை நினைச்சா நன்மை எழுதப்படும். ஒரு மனிதன் தஹஜ்ஜுல எழுந்திருக்கணும், நான் இன்னைக்கு ஒரு இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 ரக்காய் தொழுகணும், நஃபிலான வணக்கம், அவன் தொழுதுட்டு நினைச்சுக்கிட்டு படுக்கிறான், ஆனா எழுந்திருக்க முடியல, அப்படின்னு நன்மை கொடுக்கப்படும்.
நான் இன்னைக்கு ஒரு ஜூஸ் ஓதுவேன், இன்னைக்கு ஒரு ஜூஸ் ஓதிடணும், குரான்ல 2 ஜூஸ் ஓதிடணும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு நியத்து பண்ணிட்டு நம்ம குரானை ஆரம்பிக்கிறோம். ஆனா என்ன ஆச்சுன்னா ஓத முடியல, ஒரு 5 தான் ஓத முடிஞ்சிச்சு. அப்ப நான் நன்மை கொடுக்கப்படும். அப்ப நன்மையை நினைச்சாவே நன்மை கொடுக்கப்படும். இதை கேட்ட உடனே ஷைத்தான் தன் தலையில மண்ணவாரி போட்டு அழுதான். நாம ஒண்ணு நினைச்சு மனிதனை வழிகெடுக்க முயற்சி செய்தா அல்லாஹ் வேற ஒன்றை கொடுத்து மனிதனை பாதுகாக்க முயற்சிக்கிறான். 4வதாக கொடுக்கப்பட்டுச்சு. 4வதாக லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் சொன்னான் லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ். ஷைத்தான் கேட்டான்ல, மனிதனா உன்னிடத்தில் வந்தால்தான் நீ அவனுக்கு உதவி செய்யணும். நேத்து படிச்சோம். ஷைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்டான், மனிதனா உன்னிடத்துல வரணும், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய குற்றங்களை மன்னிச்சிரு அப்படின்னு மனிதன் உன்கிட்ட கேட்டாதான் நீ மன்னிக்கணும். மனிதன் கேட்காம நீ அவனை மன்னிக்க கூடாது, உன் இரக்கத்தால் அவனை அரவணைத்துக் கொள்ள கூடாதுன்னு ஷைத்தான் கேட்கிறான். அதற்கு பதிலாக அல்லாஹ் சொல்றான் மனிதன்கிட்ட, அதமே லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ். உங்க உம்மத்துக்கு சொல்லுங்க, உங்க மனித சமுதாயத்துக்கு சொல்லுங்க, உங்க வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லுங்க, ஒருபோதும் நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லுங்க. அல்லாஹ். அப்புறம் எதுக்கு கஷ்டம்? ஏன் அடி வாங்குறோம்? ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன் உலகத்துல முஸ்லிம்கள் இவ்வளவு அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறதே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கும் நம்மை படைத்தவனுக்கும் உறவுகள் சரியாக இருக்குதா? இல்ல. இந்த உறவுகள் சரியானா உலகமே நம்முடைய காலடிக்கு கீழே வரும், இன்னும் நடக்கும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நாம அவனை அப்படி கூப்பிடுறதும் இல்லை, அப்படி நம்ம செயல்படுறதும் இல்லை. ஒன்று, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறோம், பாவங்கள் செஞ்சு செஞ்சு கோழைகளாக மாறிட்டோம். பாவங்கள் அதிகமா செய்யறோம். பேசினா பாவம், பார்த்தா பாவம், உட்கார்ந்தா பாவம், நடந்தா பாவம், பாவங்கள் அதிகப்படுத்துறோம். பாவங்கள் அதிகரிக்கும் போது ஈமானிய இன்பம் நமக்கு விளங்காது, அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு கிடைக்காது. இந்த ஃபேனுக்கு எந்த சுவிட்சையோ அந்த சுவிட்ச் போட்டாலும் அந்த ஃபேன் ஓடும். அங்கிட்டு வெளியில ஒரு சுவிட்சை நான் அமைக்கிட்டே இருந்தா அந்த ஃபேன் ஓடாது. எனக்கும் இறைவனுக்கும் தொடர்பு சரியாக இருந்தால் மட்டும்தான், கனெக்ஷன் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் சமுதாயத்துக்கு கிடைக்கும். அதனாலதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய 10 வருஷத்துக்கு பிறகு அவங்க உருவாக்கிய சஹாபாக்கள், நல்ல யோசிச்சு பாருங்க, எழுத படிக்க தெரியாத சஹாபாக்கள், ஐயாமுல் ஜாஹிலியா, மிகவும் பின்தங்கிய காலத்துல வாழ்ந்தவங்க. ஆனா அவங்க ஒரு 1000 வருஷம் இந்த உலகத்தை நிர்வகிச்சாங்கன்னா என்ன காரணம்? ஒரு சஹாபி கிஸ்ராவுக்கு போறார், மன்னர்கிட்ட பேசுறதுக்கு. கழுதையில போறார், கழுதையில அழுக்கு உடை போட்டுக்கிட்டு கழுதையில போய் இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறார். அந்த வீரன் எங்க இருந்து வந்துச்சுன்னா அது ஈமானிய பக்குவம், அது ஈமானிய பலம். அது அறிவை கொண்டு வராது, அது அதிகாரத்தை கொண்டு வராது, அது காசு பணத்தை கொண்டு வராது, அது பொருட்களை கொண்டு வராது, அது ஈமானிய பலத்தை கொண்டுதான் வரும். அல்லாஹ் சொல்றான், லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ். எந்த நிலையிலும் என் மீது நிராசை அடையாது, நான் உங்களை கைவிட மாட்டேன். நாம தான் அவனை கைவிட்டோம். அதனால எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு இறுக்கம் ஏற்பட்டாலும், எவ்வளவு சமூகத்துல மோசமான நிலைகள் ஏற்பட்டாலும் நாம அல்லாஹ்ட்ட கையேந்தக்கூடியவங்களாக மாறோம். அதுதான் நம்முடைய பலம், அதுதான் நம்முடைய ஆற்றல், அதுதான் நம்முடைய மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கான அடிப்படை. சின்னோடு இடி இடிச்சா கூட ஸல்லல்லாஹு மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்காத் தொழுதுவாங்க. கொஞ்சோடு காத்து வேகம் அடிச்சு ஆயிஷா அறிவிக்கிறாங்க, வீடுகள்ல கொஞ்சோடு காத்து வேகமா அடிக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேக வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்து மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்காத் தொழுது யா அல்லாஹ் உம்மத்தை பாதுகாக்கணும்னு துஆ செய்வாங்க. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அல்லாஹ் நம்ம கேட்கிறோமான்னா கேட்கிறதே இல்லை. மனிதர்கள்ட்ட புலம்புறோம், அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, எல்லாம் புலம்புறதை தவிர அல்லாஹ்ட்ட புலம்புறமானா இல்லை. நம்ம எல்லாரும் இந்த பாடத்தினுடைய முடிவு, முதல் பகுதியினுடைய பாடம் முடியுது இன்னைக்கு. இந்த முதல் பகுதியினுடைய பாடத்தினுடைய முடிவினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், அவன் நம்மளை பாதுகாப்பான். ஆனா எப்ப நமக்கும் அவனுக்கும் மத்தியில தொடர்புகள் சரியாக மாறுதோ அப்பதான் நாம வலுவான வலிமையான சமூகமாக மாறுவோம் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என் வீடு சந்தோஷமா இருக்கணுமா, என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுமா, என் மஹல்லா சந்தோஷமாக இருக்கணுமா, அல்லாஹ்வுடைய தொடர்பை நாம் சரி செய்யணும். இது முதல் விஷயம்.
இரண்டாவது, பாவங்கள்ல இருந்து நம்மளை தவிர்த்து கொள்ளணும். ஒழுக்கமான வாழ்வியல் வாழணும். பாவங்கள் செய்ய செய்ய நம்ம கோழைகளாக மாறுவோம். இரண்டாவது, சைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல மாட்டிக்குவோம், நம்மளை கையில எடுத்துருவாங்க. அப்புறம் நம்மளால என்ன முட்டி மோதி வெளிவர முடியாது. பாவங்கள் செய்ய செய்ய நம்ம என்ன செய்வோம்? பலகீனமாக மாறுவோம். தப்பு செய்ய கோழைகளாக மாறும். அல்லாஹ்ட்ட போக முடியாது, ஷைத்தான்ட்ட இருந்து விலகவும் முடியாது. நல்லா யோசிப்பார். தப்பு செஞ்சுட்டா என்ன ஆகும்? அல்லாஹ்ட்ட போக முடியாது, மனசு வராது, அந்த மனசு அங்க போய் சேராது, பயமா இருக்கும். நிறைய தப்பு செய்யறவங்க வாங்க தொழுகைக்கு போறோம்னு வரமாட்டாங்க. இல்ல பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் நான் தப்பு செய்யறேன்னு சொல்லி. ஆனா மனசு வருமானம் வராது. ஏன்? ஷைத்தான் அவங்களை இருக்க பிடிச்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நிலையிலிருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். மூழ்கிடக்கூடாது, எதிலையும் மூழ்கி போயிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இது இரண்டாவது. மூணாவது, எல்லா நிலையிலும் ஒரு வலிமையான சமூகமாக மாறணும்னா சமநிலை வளர்ச்சி நமக்கு வேணும். சமநிலை வளர்ச்சி நல்லா புரிஞ்சுக்கணும். சமநிலை வளர்ச்சி நமக்கு ஈமானும் வேணும், சமூகமும் வேணும், பொருளாதாரமும் வேணும், கல்வியும் வேணும். இந்த நாளும் சேர்ந்தாதான் வளர்ச்சி. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மலக்குமார்களை கூப்பிட்டு, என் நபியை பார், என் மனிதனை பார், எல்லாரும் அவருக்கு ருக்கு செய்து ஏன் சொன்னாலும் அவருடைய கல்வி ஞானத்தை வச்சுதான். அல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா, எல்லாத்தையும் பேசினார். அந்த ஞானம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கல்வி நிலை எப்படி இருக்கு? சமூகத்துல வலிமையாக மாறணும்னா கல்வியால், அதிகாரத்தால் நம்ம முன்னேறணும். அதுக்கு முயற்சி செய்யணும், அதுக்கு எல்லாரும் போராடணும். அதற்கு ஒவ்வொரு ஊர்களையும் சில குழுக்கள், சில இளைஞர்கள் ஒன்று சேர்க்கப்படணும். எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது, அறிவு வசப்படணும். கோவப்பட்டு திட்டி அரசாங்கத்தை பத்தி, சமுதாயத்தை பத்தி, அதை பத்தி குறை பேசி எந்த புண்ணியமும் இல்லை. நாம என்ன செய்ய போறோம், நாம எப்படி உருவாக போறோம், நாம எப்படி டெவலப் ஆக போறோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சில மக்கள் யோசிங்கன்னு சொல்றேன். ஒருத்தவங்க ரெண்டு பேர் எதையாவது யோசிக்க ஆரம்பிங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் கொண்டு வரணும், நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கணும், இந்த ஊரை ஒரு முன்மாதிரியான ஊராக மாற்றணும், இத்தனை சதவீத முஸ்லிம்கள் இங்க இருக்கிறோம், நாம ஒரு வலிமையான கம்யூனிட்டியா மாறிட்டோமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். மூணாவது, எல்லா நிலையிலும் கல்வியில, அதிகாரத்துல, பொருளாதாரத்துல ஸ்ட்ராங்காக மாறணும், வலிமையாக மாறணும். நாலாவது, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். யதார்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, இங்க எல்லாரும் மௌத்தா போயிடுவோம். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிடக்கூடாது, இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படக்கூடாது. எல்லா நிலையிலும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். தவக்குல், அந்த உறுதி நமக்கு இருக்கணும். இந்த உறுதி நமக்கு இருக்கணும். இந்த உலக வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு பொருளாதார பிரச்சனை, சாதி பிரச்சனை, மத பிரச்சனை, நாட்டு பிரச்சனை கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் உண்டான போராட்ட களம். இந்த பாடத்திலிருந்து இந்த 4 விஷயங்களை விளங்கணும். போராட்ட களம். இந்த போராட்ட களத்துல மனித இனம், இந்த மனித இனமே ஜெயிக்கணும், மனிதர்கள் பாதுகாக்கப்படணும், இந்த இயற்கை பாதுகாக்கப்படணும், மலை மண் மக்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படணும்னா மனிதர்களை படைத்தவனோடு இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை இளைஞர்களுக்கு மத்தியில் வரணும். இந்த உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாது, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மயங்கக்கூடாது. எனக்கு வேலை கிடைக்குமா, நான் என்ன செய்வேன், சம்பாத்தியத்தை என்ன செய்வேன், எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா, எனக்கு கல்யாணம் ஆகுமா, எனக்கு புள்ள வைக்குமா, நான் வீடு கட்டுவானா, இப்ப பயப்படக்கூடாது. உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யறத நல்லா செய்யுங்க. படிக்கிற காலத்துல நல்லா படிங்க, இலக்குகளோடு படிங்க. வேலை செய்யற காலத்துல நல்லா வேலை செய்யுங்க, உறுதியாக உழைப்பாக செய்யுங்க. இன்னைக்கு நம்மளும் சைனாவும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். 1970, 80 இந்தியாவும் சைனாவும் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளை விட சைனா எத்தனை மடங்கு, 40 மடங்கு வளர்ந்துட்டேங்கிறான். 40 மடங்கு. எவ்வளவு பெரிய வளர்ச்சி. யாரை கொண்டு? இளைஞர்களை கொண்டு, யூத்தை கொண்டு. வெறும் 30-35 வருஷத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சியை உலகம் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய வளர்ச்சி. ஒண்ணும் ராஜா, ஒரு பாலம் கட்டுறதுக்கு நம்ம எத்தனை எடுத்துக்குவோம்? ஒரு பாலம் கட்டுறதுக்கு, ஒரு பாலம் கட்டுறதுல பெரிய பாலம் நம்ம நாட்டுல 4 வருஷம் எடுத்துக்குவோம், 2 வருஷம் 3 வருஷம். அவன் 40 மணி நேரத்துல கட்டிடுவான் பாலத்தை. 40 ஹவர்ஸ்ல பாலத்தை கட்டுவான். எவ்வளவு பெரிய பாலமும் கட்டுவான். ஒரு ரோடு போறதுக்கு நமக்கு எத்தனை நாள் ஆகும்? ரோடு போறது நமக்கு. அப்ப நாம நம்முடைய இளைஞர்களை ஹியூமன் ரிசோர்ஸா, மனித வளமாக மாத்தணும். நாம இந்தியாவுடைய சொத்துக்கள், 25 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் வசிக்கிறோம்.
நாம நம்முடைய அறிவை, ஆற்றலை, திறமைகளை, நம்முடைய ஒழுக்கத்தை வளர்ப்பதை கொண்டுதான் நாட்டை வலுவாக மாற்ற முடியும். ஒரு அசைக்க முடியாத ஆற்றலாக நாங்க மாற முடியும். அது நம்முடைய கடமை. நம்ம நோஞ்சானாக, அறிவில்லாதவர்களாக, ஒழுக்கம் இல்லாதவர்களாக, சமூகத்தை பத்தி, நாட்டை பத்தி யோசிக்காத மக்களாக வாழ்ந்து நம்ம மௌத்தா போயிட்டோம்னு சொன்னா நம்முடைய பிள்ளைங்க, என் பிள்ளைங்களும் ஓன் பிள்ளைங்களும் இந்த நாட்டினுடைய அடிமைகளாக இருப்பாங்க. மறந்துடக்கூடாது. அடிமைகளாக மாற்றப்படுவாங்க. விட்டுறக்கூடாது. நம்ம வலிமையான சமூகமாக மாறணும். இந்த பாடம் நமக்கு மிக அழகான ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு கொடுக்குது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எதை பேசணுமோ, எதை கேட்கிறோமோ அதை விளங்கி புரிந்து தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم.